மிஸ்டர் லேடி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சின்ன குழந்தைகளுக்கும் வருது, பெரியவங்களுக்கும் வருது. என்ன அப்படின்னா, அசைவம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்ல பிரச்சனை வந்துருங்க. சிக்கன் அதிகமா சாப்பிடாதீங்க, கத்தரிக்காய் சாப்பிடாதீங்க, கருவாடு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பெரிய லிஸ்டே வச்சுக்கிறோம். பட் இந்த உணவுகள்லாம் சின்ன குழந்தைங்க சாப்பிட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஆனா அதுக்கும் அங்க ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்குது. ஸ்கின்ல அரிப்புகள், தடிப்புகள், தேமல், அதுக்கப்புறம் கடைசியில போய் சோரியாசிஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அடிப்படை காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டா, அதை தேடி நீங்க கண்டுபிடிச்சிட்டா அந்த இதுல நீங்க வெளியே வந்துட முடியும். அப்படி இல்லாம நமக்கு இங்க உள்ள இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது இந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம ஏதோ வாங்கிங்கனக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாமா, ஒரு மருந்தை தடவிக்கலாமா அப்படின்னு தான் நாம தேடிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க பாருங்க, யாருக்காவது நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நோய் அங்க குணமாயிருக்கான்னு பாருங்களேன், குணமாகல, கட்டுப்படுத்தப்பட்டுதான் இருக்குது. அப்ப எந்த நோய் தாங்க குணமாகும் ரெகுலரா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டா அப்படின்ற அளவுக்கு நமக்கே பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. நோயின் மூல காரணத்தை குணப்படுத்துவதற்குரிய மருந்தை நம்ம எடுக்காதனுடைய விளைவு, நோயினுடைய அறிகுறிகளுக்கு மட்டுமே நம்ம மருந்துகள் எடுக்கப்பட்டதுனால வந்த நிகழ்வு இன்னைக்கு வாழ்நாள் நோயாக இன்னைக்கு மாறிடுச்சு எல்லா நோய்களுமே. அதுல குறிப்பா இந்த ஸ்கின் ப்ராப்ளமே. இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுக்கான அடிப்படை காரணம் தான் அப்படி என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பவுமே இயற்கை மருத்துவத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அவ்வளவுதான். நீங்க உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நோய்களுக்கும் கழிவுகளின் தேக்கம் தான் அப்படின்னு சொல்றதுதான் இயற்கை மருத்துவம். ஆனா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள்ல ஒரு 5 விதமான கழிவுகள் இருக்கு. எந்த கழிவு எங்க தேங்குனா எந்த நோய் அப்படின்றதுதான் அதோட சயின்ஸே. அப்ப அந்த வகையில பார்த்தோம்னா, இன்னைக்கு ஸ்கின்ல ஏற்பட்ட கழிவுகளுக்கு எந்த கழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஸ்கின்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு எந்த கழிவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நுரையீரலில் ஏற்பட்ட சளி கழிவுகளின் தேக்கமே உங்களுடைய ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம். நுரையீரல்ல சளிக்கும் ஸ்கின்னுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க சோரியாசிஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு பாருங்க. நீண்ட நாள்பட்ட ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நீங்க கேட்டு பாருங்க. சின்ன குழந்தையா இருக்கப்படும் பொழுது அவருக்கு சளி அதிகமா பிடிக்கிற ஒரு கண்டிஷன்ஸ்ல தான் இருந்திருப்பாங்க. சளிக்காக நிறைய மருந்துகள், மாத்திரைகள் எடுத்திருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க அப்படின்பாங்க. ஒரு சில பேருக்கு சின்ன பிள்ளை இருந்து எனக்கு சளியே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சிலர் இருப்பாங்க இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க. கொஞ்சம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க, கழிவு என்பது ஒவ்வொரு நாளும் உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் செல்கள் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது, அங்க கழிவுகள் உருவாகிட்டே இருக்குது. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சாப்பிட்டதை அரைச்சு கழிவுகளாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது. வெப்பம் உள்ள போகுது, வெப்பத்திலிருந்து கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. காற்று உள்ள போகுது, காற்றிலிருந்து காற்று கழிவுகளை வெளியேற்றிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உங்க உடம்புக்குள்ள கழிவுகள் உருவாகிட்டே இருக்கணும். மோஷன் எப்படி டெய்லி நமக்கு உருவாகி வெளியில போகுதோ, யூரின் எப்படி நமக்கு டெய்லி உருவாகி வெளியே போகுதோ, வியர்வை நமக்கு எப்படி உருவாகி வெளியே போகுதோ, அதே மாதிரி சளி கழிவுகளும் உங்களுக்குள் உருவாகிக்கிட்டு இருக்கும். சளியே உங்களுக்கு உருவாகலன்ற ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க வெளியேற்றலன்றதா அர்த்தம். அது உங்களுடைய ஸ்கின்ல ஏறிடுச்சு அப்படின்றதா அர்த்தம். இல்ல சளி அதிகமா பிடிச்சிச்சுங்க, ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான். அப்ப நீங்க பாருங்களேன், நம்ம என்ன மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டோம்னா சளியை எப்படியாவது நிறுத்துங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம போய் என்ன பண்றோம், நம்ம போய் குழந்தைகளுக்கு போய் என்ன சொல்றோம், சார் மூக்குல தண்ணி ஒழுகுது சார், மூக்குல தண்ணியை ஒழுகக்கூடாது, அதுக்கு முதல்ல மருந்து கொடுங்க. சரிங்களா, சளி பிடிச்சிக்கிச்சு அதனால பாத்தீங்கன்னா அந்த சளியை நிறுத்துறதுக்கு மருந்து கொடுங்க, சளியை வெளியில எடுக்கிறதுக்கு மருந்து கொடுங்கன்னு நம்ம கேட்கறது இல்லைங்க. அதுதான், சளி பிடிச்சிருச்சு, இந்த சளியை ஃபுல்லா வெளியேற்றணுங்க, அதுக்கு நல்ல மருந்து கொடுங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம்னா கிளியருங்க. ஆனா சளி வெளியேறக்கூடாது, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிதான் நம்ம மருந்துகள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம். என்ன ஆச்சுன்னா அந்த சளி கழிவுகள் தான் உள்ளுக்குள்ள தேங்கி உங்களுடைய ஸ்கின்ல ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இன்னைக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்போ உங்களுக்கு தெரிய வரும், ஆமா கரெக்ட் அப்படின்னு. நீங்க ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் சின்ன பிள்ளைல சளி பிடிச்சிருக்கும்.
பாருங்களேன். சின்ன குழந்தைகள்ல சளி பிடிச்சு உங்களுடைய நுரையீரலுடைய எனர்ஜி குறைஞ்சு போயிருந்தா இது பின்னால உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ரொமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் போன்ற பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தும். ரொமாட்டிக் சோரியாசிஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கும் அடிப்படை காரணம் உங்களுக்கு சளிங்க. பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் மூல காரணமா வராது. இப்படித்தாங்க நிறைய விஷயங்கள்ல நேரடியா நம்ம அதுல அணுகுறோம்ல, அப்பதான் அந்த பிரச்சனை பெருசாகுதுங்க. அதனுடைய மூல காரணத்தை தெரிஞ்சு அணுகி அதுல இருந்து சரி பண்ணி வந்தோம்னா சீக்கிரமா ஈஸியா நம்ம சரி பண்ண முடியுங்க. அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கிறீங்க, அப்போ வந்து டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போர்டுல எழுதிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய பசங்கள்ல ஒரு பையன் வந்து கத்திட்டான். கத்துன உடனே டீச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சாரு. டேய் நீ சுரேஷ் நீ தானடா கத்துன அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அந்த கத்துனதான் காமிச்சு கொடுத்துருச்சே. உடனே இப்ப அவனை போய் டைரக்டா அடிக்கிறாரு. ஓகேங்களா. இப்ப என்னன்னா அவன் தான் கத்துனா, அவனை அடிக்கிறது கரெக்டு தான். ஆனா மூல காரணம் அவன் ஏன் கத்துனான்னா அவனுக்கு பின்னாடி சேர்ல இருக்கிறவன் அவனை கிள்ளிட்டான். ஓகேங்களா. இப்ப கிள்ளுனவனை அடிக்கணுமா கத்துனவனை அடிக்கணுமா? புரியுதுங்களா? இதான் மூல காரணம். அந்த கிள்ளுனவன் தான் பிரச்சனை. அவனை தான் கண்ட்ரோல் பண்ணணும். கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது எதுக்குடா நீ அவனை போய் கிள்ளுன அப்படின்னு. புரியுதுங்களா? இப்ப இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் பார்த்தோம்னா சம்பந்தமே இல்லாத நபரா இருப்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை கூட பாருங்களேன். நேரடியா சில விஷயத்த பார்த்திருப்பீங்க. அவர் வந்து நேரடியா பார்த்த மாதிரியே ஒருத்தர் சொல்லுவாரு, அங்க இப்படி நடந்துருச்சு, அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல சில விஷயங்களை சொல்லுவாரு. உடனே அதை நம்பிட்டு உடனே நம்ம களத்துல இறங்கிடுவோம். கடைசியில நம்ம தான் அசிங்கப்பட்டுருவோம் சில இடங்கள்ல. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப இத கொஞ்சம் தீர விசாரிச்சு யாருப்பா உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரூட்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. கடைசியில பார்த்தோம்னா இவன் சொன்னது எல்லாமே பொய்யா கூட இருக்கலாம். அப்பதான் தெரிய வரும். அப்ப நம்ம பல பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கணும்னா அதனுடைய மூல காரணத்தை அனலைஸ் பண்றோம் இல்லையா. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒவ்வொரு நோய்க்கும் மூல காரணம் என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா ஏதாவது ஒரு உறுப்புகள்ல ஒரு பிரச்சனை காமிச்சுன்னா உடனே அதை ஸ்கேன் எடுத்து அப்படியே அதுக்குள்ளேயே டீப்பா போயிடுறோம். அதோட ரூட் காசஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனல் மெடிசன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி அந்த சயின்ஸ்ல வந்து சூப்பரா அதை கொடுத்து வச்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி உங்களுடைய நுரையீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஆரம்பத்துல இருந்தே நீங்க வெளியேற்றிட்டீங்கன்னா பின்னால ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாத ஒரு ஆரோக்கியமான நபராக உங்களால வர முடியும். உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, உங்க குழந்தைக்கு வந்துடக்கூடாது இல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லா நோயுமே அப்பா அம்மாவுக்கு இருந்தா குழந்தைகளுக்கு வரும் அப்படின்ற மாதிரியே அதுக்கும் பழகியாச்சு. நம்மளும் அந்த பயத்தோடய வாழ ஆரம்பிச்சாச்சு. வந்தா அதையும் ஏத்துக்கிட்டாச்சு. ஆமாங்க அவங்க அப்பாவுக்கு இருந்ததுல வரும்ல, அவங்க அம்மாவுக்கு இருந்ததுல வரும்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அடுத்த ஜென்ரேஷனை ஆரோக்கியமாக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்குது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு இப்ப சளி பிடிச்சிச்சுன்னா சளியை வெளியேற்றுறதுக்கு மருந்து கேளுங்க, சளியை வெளியேற்றுறதுக்குரிய மருந்து அவங்களுக்கு கொடுங்க. அதுதான் கரெக்ட். ஓகேங்களா. ஆமா. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல கொடுக்கப்பட்டதெல்லாம் அப்படிதான். ஓகேங்களா. ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சளி வெளியே வரும். ஆனா இன்னைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சளி அப்படியே நிற்கும். கப்பு சப்புன்னு அப்படியே ஆகும். சூப்பர் மாத்திரைங்க, சூப்பர் மருந்துங்க, சூப்பர் டாக்டருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா உங்க உடனே உங்களுடைய சளி, இருமல், தும்மல் இதை எல்லாத்துலயும் உடனடியா நிறுத்தினாதான் நல்ல மருத்துவர் நல்ல மருந்து அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுங்க, வெளியேற்றணும். 3 நாள் 5 நாள் 7 நாள் இது இருக்கும். நீங்க வேணா பாருங்களேன், சளி பிடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 நாள் ஆகும், மருந்தே எடுக்கலைன்னா 1 வாரம் ஆகும் அப்படின்னு. ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா. அப்ப மருந்து எடுத்தாலும் எடுக்கலைனாலும் அது சரியாகிறதுக்கு 7 நாள் ஆகும். அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெபுலைசர் வச்சுக்கிட்டா சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி நெபுலைசர் வைப்போம், மருந்து மாத்திரை எடுப்போம். 5 டேஸ்க்கு அந்த கோல்டு சளி இருக்கதாங்க செய்யும். 6வது நாள் ஹீல் ஆகும், 7வது நாள் சரியாயிடும். அவ்வளவுதான். 7 நாள் இது இருக்கும். இது இயல்பாக நம்ம உடம்ப நம்மளே தன்னைத்தானே சரி பண்றதுக்கு விட்டோம்னா. ஆனா நமக்கு மறுநாள் மீட்டிங் வச்சுக்கிறோம், கல்யாணம் வச்சுக்கிறோம், காது குத்து வச்சுக்கிறோம், ஃபங்க்ஷன் போகணும், ஊருக்கு போகணும், உடனே மாத்திரை வாங்கி நிறுத்துறது தான் பாக்குறோம். அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை வெளியேற்றுங்க. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் வராம பாதுகாத்துக்கலாம். சரிங்க. வந்துருச்சு, என்ன பண்றதுங்க, வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய ஸ்கின்ல அங்கங்க வந்து உடல்ல அரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் அது வந்து கலந்துருக்குது, உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அதுவே வந்து நல்ல வெளியில வந்து ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே தேமல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு, சொரிஞ்சோம்னா தோல்லாம் உரியுது, அந்த அரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே பரவிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது, கடைசியில அது வந்து இச்சிங் ஆனது அந்த ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி
புண்ணாகிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப உங்களுடைய ஸ்கின்ல அது தீவிரமாக தான் இருக்குது. இதற்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சில மருந்துகள் இதுக்கு இருக்குதுங்க. நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படின்னா சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சிவனார் வேம்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அதை அப்படியே லைட்டா எரிச்சு கறித்தூள் மாதிரி இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோரியாசிஸை கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்றத சொல்லிக்கிறாங்க. பயன்படுத்தி பாருங்க. சின்ன சின்ன நார்மல் அந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து வெப்பாலை தைலம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வெப்பாலை தைலத்தை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய சில ஸ்கின் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்துடும். சோரியாசிஸ் போன்ற கண்டிஷன் இருக்குன்னா நீங்க சிவனார் வேம்பு போய் ஆகணும். அதுவே மேல சின்ன சின்ன தேமல் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வெப்பாலை தைலமே போதும், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இதை நம்ம பயன்படுத்தி பண்ணும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா சூப்பரா சரியாகும். இப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்பாலை தைலம் மட்டும் இல்லாம அதோட சில காம்பினேஷன்ல சில மூலிகைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கின் ஆயில் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து வெளியே வரலாம். அது மட்டும் இல்லாம உள்ள பிளட்டை கிளென்சிங் பண்ணணுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஆகணும். இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறத பண்ணிட்டு தான் நம்ம இதையே உள்ள கொடுப்போம். என்ன சொல்லணும், மூல காரணத்தை சரி செஞ்சாகணும். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்களேன். இதுலயே உங்களுக்கு வந்து சூப்பரா சரியாகும். அதனால ஸ்கின் ப்ராப்ளத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னா இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளமே வராம இருக்கணும்னா நீங்க உங்களுடைய லங்ஸை நுரையீரல சரி செய்யுங்க. சளி கழிவுகளை வெளியேற்றுங்கள், சூப்பரா சரியாகும். அது நல்லா ஏறிச்சுன்னா வெளியேற்றணும்னா ஸ்டீம் பாத், ஆவி பிடிக்கிறது தாங்க பெஸ்ட். நீராவி குளியல் பண்ணுங்க. அது பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், ஸ்கின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நீராவி மூலமாக வியர்வை மூலமாக அடிச்சு வெளியே தள்ளி கொட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல இருந்து, அதாவது 7 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் டெய்லி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு நாள் பண்ணிக்கங்க. உங்களுடைய அந்த டாக்ஸின்ஸ் ஃபுல்லா நல்லா வெளியேறிச்சுன்னா உங்களுடைய உடம்புகள்ல அரிப்புகள் எதுவுமே வராது. ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்கின் பிரச்சனைகள் இருந்து நீங்க வெளியே வர முடியும். உங்களுடைய தோல் மீண்டும் பளபளக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய தோலை ஆரோக்கியப்படுத்தி என்றும் அழகாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள்.